சிச்சுவேஷனுக்கு எவன் எங்க கூப்பிட்டாலும் போய் படுத்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கே யோசனையா தான் இருக்கு. எங்க லைட்டா கூட கிழிச்சு எடுத்துட்டு போயிருவானுங்களோ அப்படின்னு பயமா இருக்குது. அதுலயும் இந்த ஜூலி கேங்கு, அந்த அப்பா பையன் ஹாஸ்பிட்டலு, கடிலாக் காரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லயும், சோசியல் மீடியாலயும் பார்க்க அப்பப்போ இங்கே லைட்டா கை வச்சு பார்த்துக்கணும். கிட்னி இருக்கு, எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனா என் கூடயே ஃபர்ஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ண கலீக் ஒருத்தவங்க, அவங்களுக்கும் இப்போ கிட்னி ஃபெயிலியர். ஹி இஸ் ஆல்சோ லுக்கிங் அவுட் ஃபார் கிட்னி அப்படிங்கிறப்போ இத வந்து நம்ம என்ன இது மெடிக்கல் மாஃபியான்னு சொல்றதா? இல்ல இவனுங்க என்ன பண்றானுங்க அப்டின்னே புரியல. இப்ப ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, ஆஃப்டர் கொரோனா ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகமா இருந்தது. கார்டியாக் அரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபேட்டி லிவர் பிரச்சனை. அது கொஞ்சம் இது இப்ப எப்டி ஆயிடுச்சு அப்டின்னா, ட்ரெண்டிங்ல எது எதோ எடுத்துட்டு வந்தானுங்க. இப்ப இந்த மெடிக்கல் இல்னஸ் வந்து ஒரு மாரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கார்டியாக் அரெஸ்ட்டா? ஓகே, ஓகே. இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்டின்னா, ஃபேட்டி லிவர் அரெஸ்ட். ஓகே. இப்ப ரீசென்ட்டா என்ன இருக்கு அப்டின்னு கேட்டோம் அப்டின்னா கிட்னி திருட்டு. ஸோ அத தான் வந்து மைய கருத்தா அந்த படத்துல எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. "ஹியூமன்ஸ் எனி டைம் கேன் டை, பட் ஹியூமனிட்டி நெவர் டைஸ்" அப்படிங்கிறத தான் ஒன்லைனா வச்சு ராஜமுருகன் எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்காப்புல. பட் ராஜமுருகன் படம் அப்படின்னு வரும்போது ஜிப்சி, அதுக்கப்புறம் நம்ம குக்கு, ஜோக்கர் இதுலலாம் இருந்த அந்த ஒரு டைரக்டர் டச் அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஜப்பான் அது வந்து ராஜமுருகன் டைரக்ட் பண்ணது. வேற யாரோ டைரக்ட் பண்ண படத்த இவரு பேர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுல வாங்குன அடி ஜப்பானுக்கு போனா கூட இந்த வண்டி மறுபடியும் திரும்பி வராது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் இந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இல்ல அப்படின்னாலும், நரேட்டிவ்ல எங்கேயோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாரி தோணுது. இந்த புரோட்டகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட் பிளேவே வந்து கொஞ்சம் சட்டிலா எடுத்துட்டு போற மனுஷன் இதில கொஞ்சம் காமெடிக்கலா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு காமெடிய கொஞ்சம் மேல ஏத்தி பேசியிருப்பாப்புல போல. அதுவும் இல்லாம சசிகுமார் கேரக்டர் வந்து எதுவுமே தெரியாத கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பட் கார்ல போகும்போது பிளேயர் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா, YouTubeல வந்து மினி பஸ் பிளேலிஸ்ட் போடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு பயங்கரமா இடிச்சது. பட் எனிஹவ் ராஜமுருகன் மூவி அந்த சோஷியல் மெசேஜோட சொல்லி முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். நல்ல படம். பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பாருங்க.